நான்ற வாயு நாடிருபயமும் 3 கண்ணும் 9 சுவடும். பெரிய வார்த்தை இதுதான். நம்மகிட்ட 2 கண்ணு தான். யோகிகளுக்கு புறம்பத்தில் ஒரு கண் இருக்கு, நெற்றிக்கண். அது சுழிமனை கதை. சுழிமனை கதை திறந்த உடனேயே இந்த நம்ம சாப்பிட்டோமல்லவா உணவு, நல்லா சாப்பிட்டு மும்பளம் இருந்ததில்லவா, அந்த மும்பளம் இடம் தெரியாமல் போயிடுச்சு. 3 கண்ணும் 9 சுவடும். சுழிமனை கதை திறந்த உடனேயே என்ன ஏற்படும்? இந்த உடம்பு தான் தெரியும், உள்ளே எல்லாம் காலியாயிடுச்சு. உள்ளே காமதேகம் பொடி போட்டு போச்சு. மும்பள சுவடு, ஆணவம் கண்மம் மாகி, அல்லது மலைச்சல சுக்கிலம், எடை இருக்கடம் தெரியாமல் போச்சு. சுவடு என்பது ஒரு மனுஷன் நடந்து போகிறான் புழுதியில், இப்போ ஒரு குதிரை நடந்தால் அந்த இடத்துல கால் படும், அதுதான் இருக்கு. அங்கே குதிரையை காணும். 3 கண்ணுன்னு 9 சுவடும். இந்த மும்மலத்தால் ஆன, இந்த 9 சுவடுனா மும்மலத்தால் ஆன சூடு உடம்பு தான் இருக்க தவிர உள்ளே காமம் இல்லை, பசி இல்லை, இந்திரியம் இல்லை, பொறிபுலன் எண்ணம் இல்லை, ஒன்றை அடைய வேணுங்கிற ஆர்வம் இல்லை. அப்படியே நிசப்தமாக இருக்கு. அதுபோல் 3 கண்ணும் 9 சுவடும். அப்போ 3 கண்ணும் சுழிமனை அறிந்தவர்கள் இந்த 9 சுவடு எப்படின்னா, ஏதோ சூடு என்பது அடி வச்சு போகும்போது அடி தெரியும். குதிரை போனால் முன்னே சில குதிரை போனால் அந்த அடி தெரியும். அப்போ குதிரை இருக்காது, அந்த வந்து போகிறது அடையாளம். மும்மலை இருந்ததுக்கு ஒரு அடையாளமாக தான் அந்த உடம்பு இருக்குனார். பெரிய விஷயத்தை கொண்டு போய் சொல்கிறார்.